இந்த பாட்டு நான் முக்கியமாக ஒரு கருத்தை சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் அவங்க சொன்னாங்க, "பாப்பா இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து இந்த சிவாஜி சார் அவர் பாட்டை போட்டு நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க உடம்பு சரியில்லாமல். அப்போது இந்த பாட்டை போட்டு காட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வந்திருக்கு. பார்த்தீங்களா, அப்போ அவங்க எந்த அளவுக்கு சிவாஜி சாரை விரும்பியிருக்காங்க, அந்த பாட்டை ரசிச்சிருக்காங்கன்னு. அதுதான் எனக்கும் தெரியல. ஒருத்தங்களோட நடிப்பு இந்தளவுக்கு மக்கள் மனசில் இருக்குமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன பாட்டுன்னா, வசந்த மாளிகை படத்தில் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, இந்த பாட்டு. நம்ம வாணிஸ்ரீ அம்மாவும் சிவாஜி சார் நடித்த இந்த பாட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, "பாப்பா அப்பா இருக்கும்போது நான் சிவாஜி கணேசன் பாட்டெல்லாம் ஓடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சேனலை மாற்றி எங்களுக்கு பிடிச்ச பாட்டை பார்ப்போம். ஆனால் இப்போது நாங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச பாட்டை பார்க்குறோம், ஆனால் அவர் இல்லை" அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப கவலையாயிட்டு. அப்போது அவங்க அப்பா சிவாஜி கணேசனை எந்த அளவுக்கு ஒரு தெய்வமாக நினச்சிருக்காங்க, இப்படியும் மக்கள் இருக்காங்களான்னு நினைக்கும்போது எனக்கே சற்று வித்தியாசமாக இருக்குது. இந்த பாட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன், கண்டிப்பாக இவர் மாதிரி ஒருத்தர் இனி பிறக்க போகிறதே கிடையாது. மனதை சிலிர்க்க வைக்கக்கூடிய அந்த தரமான மெல்லிசை பாடல்களை கொடுக்கறதுக்கு இவருக்கு நிகர் இவர் தான். இதில் சிவாஜி சார் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அதாவது அவர் பாடியிருப்பார். பட் என்ன கருத்துனா, குடிமகன்கள் எத்தனையோ குடும்பங்கள் குடிச்சு நாட்டில் தெருவில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்காக இந்த லைனை சொல்லியிருக்காங்க. என்ன லைன்னா, "அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன்." இந்த வரியை கேட்கும்போது ஐயையோ, அன்னம் சாப்பிட்ற தொட்ட அந்த கையினால் இன்னும் நான் மது கிண்ணத்தை கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை கேட்டாது கொஞ்சம் பேர் திருந்துங்க. ஏன் குடிக்கிறீங்க? தயவு செஞ்சு, உங்களால் எத்தனை குடும்பங்கள் அழிந்து போகுது. இதில் திரை இசை திலகம் அப்படின்னு மகாதேவன் சாருக்கு கொடுத்த அந்த பட்டம் கரெக்டாக தான் இருக்கும். எப்பேற்பட்ட பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மைக்கு கேள்வி ஞானத்தில் ஒரு உயர்ந்த மேதன் கூட இவரை சொல்லலாம். இந்த பாட்டில் 3 சரணம் இருக்குது. அதில் முதல் சரணம் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு ஈர்ப்பால் வரக்கூடிய அந்த ஒரு விதத்தை வெளிப்படுத்தும். 2வது சரணம் வந்து ஒரு பெண்ணுக்கு உண்டாடக்கூடிய அந்த பெண்மையை வந்து உணர்த்தும். 3வது சரணம்னா காதலை வெளிப்படுத்தும். கண்டிப்பாக கண்ணதாசன் தான். அப்புறம் இந்த ஷூட்டிங் நடந்தப்போ இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம சிவாஜி கணேசன் சார் இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா தவறிட்டாங்களாம். ஸோ அப்போ 2 நாளில் ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், "கேன்சலெல்லாம் பண்ண வேணாம், நான் வந்துடுன்னு" சொல்லிவிட்டு ஊட்டியில் போய் நடித்து குடிச்சிட்டு வந்தாராம். பாருங்கள், அப்போல்லாம் எவ்வளோ தொழில் பயபக்தியாக இருந்திருக்காங்க. அந்த காலம்தான். சரி, ஓகே. இந்த பாட்டை பாடிய நம்ம ஏலிசை வேந்தர்கள் கூட நம்ம சொல்லலாம். நம்ம டிஎம்எஸ் சௌந்தரராஜனும் சுசிலாமாவும் இவங்க பாடிய பாடல் இன்னும் தேனுக்கு இனிமை ஊட்டுது. மிகவும் அற்புதமான ஒரு பாடல். நீங்களும் பாருங்கள், இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன கேட்டுட்டு சொல்லுங்கள்.